தமிழ்நாட்டில் பிஜேபியை பேசுபொருளாக மாற்றிய ஒரே மனிதன் அண்ணாமலை என்பதில் ரெண்டு கருத்துக்கு இடமே கிடையாது. எப்பொழுதுமே நீங்கள் ஒரு எதிர்க்கட்சியாக இந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக தேசிய கட்சியை வளர்க்க வேண்டும் என்றால் you must be aggressive and you should have killer instinct. இந்த ரெண்டும் இல்லைன்னா ஒன்றும் நடக்காது. நாராயணராவெல்லாம் அற்புதமான மனிதர்கள். பெரியார் மண் என்று சொல்லி ஒரு 100 ஆண்டு காலம் பொய்யை மட்டுமே பேசி இங்கே இந்த திராவிட கட்சிகள் வளர்ந்து விட்ட நிலையில் இவர்களுடைய ஒழுக்கம், இவருடைய நேர்மை, இவருடைய தியாகம் எல்லாம் எடுபடவே இல்லை. தேசிய கட்சிகளுக்கே இருக்கக்கூடிய ஒரு நோய். அதுவும் நீங்கள் எவ்வளவு வேகமாக தேசிய கட்சியில் ஒரு மாநில அளவில் வளர்கிறீர்களோ அவ்வளவு வேகமாக நீங்கள் வீழ்ச்சியை சந்திப்பீர்கள் என்பதுதான் உண்மையான அரசியல் பாடம். அது அண்ணாமலைக்கு தெரியாது, தமிழன்மணியனுக்கு தெரியும். பொதுவாக இந்த தேசிய கட்சிகள் வளராமல் போனதுக்கு முதல் காரணமே நான் தொடக்கம் தொட்டு சொல்லுவேன். சத்தியமூர்த்தி பவனில் உட்கார்ந்து கொண்டே நீங்கள் நாற்காலியில் உட்கார்ந்தபடி அறிக்கைகளை தந்து கொண்டிருந்தால் எப்படியா கட்சி வளரும்? 37 மாவட்டங்கள் இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு மாவட்டத்திற்கு சட்டமன்றத்திற்கு போக வேண்டும் என்பதற்காக காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடியவர் 10 பேர் இருப்பார். அப்போ 37 × 10 370 பேர் இருப்பார்கள். 370 பேருக்கு ஒரே நோக்கம், சட்டமன்றத்துக்கு செல்ல வேண்டும். இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பது முழுக்க திராவிட சமூகத்துக்கு எதிரானது. இந்த சட்டத்தை மாற்றுகிற வரையில் நாங்கள் தேர்தல் களத்தில் நிற்க மாட்டோம்னு 52ல் சொன்னாங்க. 57ல் அதே சட்டம் தான் இருக்குது. ஆனால் இவங்க தேர்தலில் நின்றுட்டாங்க. 5, 10, 100 என்று வசூல் செய்து தான் அவர்கள் முதலில் ராயபுரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக ஒரு அன்பகம்னு நினைக்கிறாங்க, பேர் அன்பகமா அறிவகமோ, அதை அங்கே தான் தொடங்குறாங்க. அப்படி தொடங்கி அந்த கட்சி தான் இன்றைக்கு பல்லாயிரம் கோடியை மலைமலையாக குவித்து வைத்து அதற்கு நடுவே அது உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. காங்கிரஸில் சர்வசாதாரணமாக சொல்லலாம், இன்ன வரைக்கும் சொல்லலாம். அதான் கொடுமை. சிவகங்கையா சிதம்பரம் தான் நிற்பார், சிதம்பரம் நிற்கலன்னா சிதம்பரத்துடைய மகன் தான் நிற்பார். உட்கார்ந்த இடத்துலையே இன்னென்ன தொகுதி அப்படின்னு நம்ம சொல்லலாம், மாற்றமே இருக்காது. ஆனால் இதை முழுவதுமாக மாற்றி காட்டியது எம்ஜிஆர். உண்மையிலேயே அவர் அடைந்த உயரத்தை இன்று வரையில் திரையுலகத்தில் வேறு யாருமே அடையலை. அரசியல் உலகத்திலையும் அதுவும் போல புயலை போல் வந்து எல்லாரையும் வீழ்த்தி விட்டு கண்மூடுகிற கடைசி நொடி வரையில் அரியாசனத்திலேயே அமர்ந்திருந்த அரிய சாதனையாளர் எம்ஜிஆர். நான் ரஜினியோடு சேர்ந்து கட்சியை உருவாக்குவது என்று முடிவெடுத்த முதல் கட்டத்திலேயே, ரஜினியின் முதல் சந்திப்பிலேயே நான் சொன்னேன், நாம் செய்ய வேண்டிய முதல் வேலை இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் காமராஜர் மக்கள் கட்சி தலைவர் தமிழருவி மணியன் சார் அவர்கள் தான். வாழும் காமராஜர்னு எத்தனையோ பேர்த்த சொல்லுவாங்க, ஆனால் ரியாலிட்டியாக உண்மையாக சொல்லணும்னா வாழும் காமராஜர்னு பார்த்தா தமிழருவி மணியன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம். சார் வணக்கம் விக்ரமன், ரொம்ப மகிழ்ச்சி. காமராஜர் திருமணமே ஆகாமல் பிரம்மச்சரிய விரதத்தை பூண்டு தன் வாழ்வை முற்றாக அர்ப்பணித்தவர். நீங்களும் அப்படி தானே சார்? இல்லை, இருந்தாலும் எனக்கு திருமணமாகி 2 பிள்ளைகள்லாம் இருக்காங்க. அதனால் காமராஜரை போல் வாழ்வது என் தவம். காமராஜராகவே மாறிவிடுவது என்பது வேறு, காமராஜரை பார்த்து அவரை போல் வாழ்வது என்பது வேறு. அதனால் நீங்கள் எப்படி பொருள் கொள்ளலாம். ஓகே சார், தேங்க்யூ சார். சார் இப்போ பாஜக பற்றி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து தலைவராக இருக்கார். அண்ணாமலை அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து கூட்டணி வந்த உடனே வெளியேற்றப்பட்டார், அதாவது சைட் லைன் பண்ணப்பட்டதாக பார்க்கப்படுது சார். அண்ணாமலை அவர்களுக்கு வந்து உயர் பதவி கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்து இன்னும் எத்தனை நாள் தான் சார் எதிர்பார்க்கறது? அண்ணாமலை அவர்களுக்கு உயர் பதவி கிடைக்குமா, இல்லை அப்படியே அவரை சைட் லைன் பண்ணிடுவாங்களா? இது வந்து தேசிய கட்சிகளுக்கே இருக்கக்கூடிய ஒரு நோய். ஏனென்றால் என்னுடைய அரசியல் தேசிய கட்சியில் தான் தொடங்கியது. 1966ல் நான் மாநில கல்லூரியில் மாணவனாக அடியெடுத்து வைத்தேன். 1967ல் நடைபெற்ற தேர்தலில் தான் காமராஜர் விருதுநகரில் தோற்றார். அவர் தோற்ற அன்று தான் நான் ஒரு 10 மாணவர்களோடு சென்று அவருடைய காலடியில் விழுந்து கண்ணீர் மல்க நான்
அவருடைய தடம் பதித்து வாழ்வது என்று முடிவெடுத்து அரசியல் களத்திற்கு வந்தேன். நீண்ட காலம் நான் காங்கிரஸ்காரனாக இருந்தவன். எனவே ஒரு தேசிய கட்சி என்பதே அப்படித்தான் இருக்கும். இப்பொழுது நீங்கள் மாநில அளவில் பார்த்தால் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் யார் என்று கடைசி கிராமத்து மனிதனிடம் கேட்டாலும் உடனடியாக ஸ்டாலின் என்று சொல்லுவார். அதே போன்று அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் கால மாற்றங்களால் எம்ஜிஆர் மறைவு, எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஜெயலலிதா, ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு எடப்பாடி. ஆனால் எம்ஜிஆர் இருக்கிறவரை எம்ஜிஆர் தான், ஜெயலலிதா இருக்கிறவரை ஜெயலலிதா தான், இப்பொழுது எடப்பாடி இருக்கிறார், எடப்பாடி தான். அடிக்கடி மாற்றங்கள் என்பது கிடையாது. கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு தேசிய இயக்கம் தான். கம்யூனிஸ்ட் கட்சியில் ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்பு யார் செயலாளராக இருந்தார் என்று நீங்கள் கேட்டு பாருங்கள், யாருக்குமே தெரியாது. இப்பொழுது தோழர் ஜி ராமகிருஷ்ணன் இருந்தார், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, என்னுடைய உற்ற நண்பர் தான் அவர். ஆனால் இப்பொழுது ஜிஆர் என்ன ஆனார், அவரை பற்றி மக்கள் ஏதாவது யோசிக்கிறார்களா? கிடையாது. அதே போல இப்பொழுது முத்தரசன் இருக்கிறார். முத்தரசனுக்கு முன்பு இருந்தவர் யார்? தாப்பாண்டியன் முன்பு இருந்தார். தாப்பாண்டியன் மறைந்து விட்டார். இப்பொழுது முத்தரசன் இருக்கிறார். முத்தரசன் ஒரு 30 ஆண்டுகள் இருப்பாரா? தொடர்ந்து தலைவராக இருக்க மாட்டார். இப்போ சண்முகம் வந்திருக்கிறார். நேற்று வரை பாலகிருஷ்ணன் கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டோடைய செயலாளராக இருந்தார். இன்றைக்கு சண்முகம் வந்திருக்கிறார். பாலகிருஷ்ணன் என்ன ஆனார் யாருக்காவது தெரியும்? இது தேசிய கட்சிகளுக்கு உள்ள நோய். இது நீங்கள் ஒரு தலைவர் என்று வந்தால் கிராமம் வரை அவர் சென்று சேருவதற்கே ஒரு 5 ஆண்டு காலம் ஆகும். அதுவும் இப்பொழுது டிஜிட்டல் யுகம். முன்பு டிஜிட்டல் போன்ற பரிமாணங்கள் இல்லாத நிலையில் ஒரு கட்சிக்கு ஒருவர் தலைவராகி நெடுங்காலமாகும் அவர் கடைசி குமரி மாவட்டத்து கிராமம் வரையில் சென்று சேருவதற்கு. அப்படித்தான் காமராஜர் தமிழ்நாடு காங்கிரஸில் 1940 போய் உட்கார்ந்தவர். 1954 அவர் முதல்வராகின்ற வரை இடையில் 14 ஆண்டுகள், 2 ஆண்டுகள் மட்டும் அவர் இல்லை. மற்றபடி 12 ஆண்டுகள் தொடர்ந்து காங்கிரஸ் தலைவராகவே அவர் இருந்திருக்கிறார். அதனால் காமராஜரை கடைசி மனிதனுக்கும் தெரியும். 9 ஆண்டு காலம் முதல்வராக இருந்தார். அவருடைய பரிமாணம் என்பது வேறு. இப்பொழுது நீங்கள் காங்கிரஸில் சமீப காலத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். இப்பொழுது செல்வ பெருந்தகை இருக்கிறார். செல்வ பெருந்தகைக்கு முன்பு இருந்தவர் யார்? கே.எஸ். அழகிரி. இப்பொழுது கே.எஸ். அழகிரி எங்கே இருக்கிறார்? அவரை யாராவது ஊடகத்தில் உள்ளவர்கள் போய், ஐயா உங்கள் கருத்து என்ன, ஆணவ கொலை பற்றி உங்கள் கருத்து என்ன, லாக்அப் மரணம் குறித்து உங்கள் கருத்து என்ன, யாராவது போய் கேட்கிறார்களா? கிடையாது. கே.எஸ். அழகிரியின் அத்தியாயம் கிழிக்கப்பட்டு விட்டது. கே.எஸ். அழகிரிக்கு முன்பு இருந்தவர் யார்? ஞானதேசியன். இவர்களெல்லாம் என்னுடைய நண்பர்கள். அதனால்தான் வாசன் என்னை தமிழ்நாடு காங்கிரசின் தலைவராக இருக்க வேண்டும் என்று அவர் மத்திய அமைச்சராகி இங்கே தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர்லேருந்து மத்திய அமைச்சரான போது என்னை சோனியா காந்தி அம்மாவிடம் சொல்லி, அப்பொழுது இதற்கு பொறுப்பு பொதுச் செயலாளராக கமல்நாத் இருந்தார், மத்திய பிரதேசத்தின் முதலமைச்சராக கூட இருந்தவர். அவர்தான் இதற்கு பொறுப்பு பொதுச் செயலாளர். அவரிடம் சொல்லி எல்லாமே ஏற்பாடு செய்தார்கள். என்னிடம் 3 மணி நேரத்துக்கு மேல் வற்புறுத்தினார் வாசன். நான் சொன்னேன், ஒரு நாளும் காங்கிரஸ் கட்சியின் தலைவராக என்னால் இருக்க முடியாது. என்னைய காமராஜரை கடவுளாக நினைக்கக்கூடியவர், நீங்கள் காமராஜர் மாதிரி கட்சியை கொண்டு போய் நிறுத்த முடியுமே, ஆனால் நீங்களே மறுக்கிறீங்கன்னாரு. சோனியா காந்திக்கு செக்கு எது, சிவலிங்கம் எது தெரியாதே. இப்பொழுது என்னை நீங்கள் சொல்கிறீர்கள் என்பதற்காக என்னை அவர் காங்கிரஸ் தலைவராக போடுகிறார். என் பின்புலம் என்ன, என்னுடைய ஆற்றல் என்ன, என் வலிமை என்ன, என் எழுத்து என்ன, என் பேச்சு என்ன, என் வாழ்க்கை முறை என்ன, ஏதாவது சோனியா காந்திக்கு தெரியுமா? நீங்களெல்லாம் சொல்வதனால் சரி இருந்து விட்டு போகட்டும் என்று ஒப்புக்கொள்கிறார். நான் என்ன செய்வேன்? உண்மை, ஒழுக்கம், நேர்மை, திறமை ஆகியவை ஒருங்கே அமைந்திருக்கக்கூடிய மனிதர்களாக பார்த்து அவர்களுக்கு நிர்வாகத்தில் இடம் கொடுத்து புதிதாக இந்த இயக்கத்தை கடைசி கிராமம் வரை கொண்டு சேர்ப்பதற்கு முயல்வேன். அப்படியானால் தங்கபாலுவிலிருந்து ஏற்கனவே தலைவர்களாக இருந்து ஓரங்கட்டப்பட்டு உள்ளவர்கள் அத்தனை பேரும், அவர்கள் ஒருவருக்கு கூட நான் பதவியை கொடுக்க மாட்டேன். அப்பொழுது என்ன செய்வார்கள்? அவர்கள் அத்தனை பேரும் ஒன்றாக திரண்டு டெல்லிக்கு போவார்கள். இந்த தமிழர் மணியனை மாற்ற வேண்டும் என்பார்கள்.
இவ்வளவு பேர் சொல்கிறார்கள் என்றால் அப்பொழுது இந்த மணியன் சரியில்லை தான், உடனே மணியனை மாற்றின்றோம். இந்த அவமானத்தை எல்லாம் அரசியலில் சந்திக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை ஐயா. அதனால் ஒருபோதும் நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். அது மறுதளித்தவன். எனக்கு தெரியும் இது தேசிய கட்சியில் இப்படித்தான். அதுவும் நீங்கள் எவ்வளவு வேகமாக தேசிய கட்சியில் ஒரு மாநில அளவில் வளர்கிறீர்களோ அவ்வளவு வேகமாக நீங்கள் வீழ்ச்சியை சந்திப்பீர்கள் என்பதுதான் உண்மையான அரசியல் பாடம். அது அண்ணாமலைக்கு தெரியாது, தமிழர் மணியனுக்கு தெரியும். ஆயிட்டா? இப்பொழுது உள்ள நிலைமையில் நீங்கள் எடப்பாடி சொன்னதற்காக மட்டும் அண்ணாமலையை மாற்றிவிடவில்லை. அதற்குள் பல காரணங்கள் இருப்பதாக சொல்கிறார்கள். நமக்கு அது புரியாது. என்னை பொறுத்தவரையில் ஆதாரங்களோடு ஒரு செய்தி இருந்தால் ஒழிய அது குறித்து நான் கருத்தை தெரிவிக்க மாட்டேன். ஆனால் தமிழ்நாட்டில் பிஜேபியை பேசுபொருளாக மாற்றிய ஒரே மனிதன் அண்ணாமலை என்பதில் 2 கருத்துக்கு இடமே கிடையாது. நீங்கள் பொன் ராதாகிருஷ்ணன் தலைவராக இருந்தார். 2014 அவர் தலைவராக இருக்கும் பொழுதுதான் நான் முன்னின்று அந்த கூட்டணியை உருவாக்கி கொடுத்தேன். பாஜக, மதிமுக, தேமுதிக, பாமக கூட்டணியை உருவாக்கி கொடுத்தேன். அவர் மாதத்திற்கு ஒரு முறையாவது என்னை வீட்டில் வந்து சந்திப்பார். அப்பொழுது நான் அவரிடம் சொல்லுவேன், எப்பொழுதுமே நீங்கள் ஒரு எதிர்க்கட்சியாக இந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக தேசிய கட்சியை வளர்க்க வேண்டும் என்றால் யூ மஸ்ட் பி அக்ரெசிவ் and you should have killer instinct. இந்த 2 இல்லைன்னா ஒன்றும் நடக்காது. அவர்கள் மிக மோசமானவர்கள். அவர்கள் விமர்சனத்தை வைக்கிற பொழுது வரம்பு மீறி வைக்கக்கூடியவர்கள். அவர்களுக்கு தகுதியும் தெரியாது, தரமும் புரியாது. நீங்கள் ஒவ்வொரு நாளும் கடுமையாக அவர்களை எதிர்த்து போர்க்குணத்தோடு உங்கள் விமர்சனங்களை வைக்க வேண்டும் என்று சொல்லுவேன். அது அவருடைய இயல்பே இல்லை. ஒவ்வொருவருக்கும் ஒரு இயல்பு. அவர் ரொம்ப மென்மையான மனிதர். அப்படி மென்மையான மனிதர் இலா கணேசனிலிருந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. நீங்கள் இலா கணேசன் வேண்டாம், என் அனுபவத்தில் ஜனா கிருஷ்ணமூர்த்தியிலிருந்து சொல்கிறேன். தமிழ்நாட்டில் ஜனசங்கம், இந்த ஜனசங்கத்தில் ஆட்களே இருக்க மாட்டான். தியாகராய நகர், மாம்பலம், மயிலாப்பூர் இந்த பகுதியில் உள்ள சில பிராமணர்கள் மட்டும்தான் அப்பொழுது ஜனசங்கத்தில் இருப்பார்கள். அதை அகல் விளக்கு சின்னம் இருக்கும். தேர்தலுக்கு தேர்தல் ஜனா கிருஷ்ணமூர்த்தி விடாமல் நிற்பார். ஏனென்றால் இந்த கட்சியை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கணும். ஜனா கிருஷ்ணமூர்த்தி மிகப்பெரிய அறிவாளி, விரிந்த வாசிப்பு உரியவர். ஆங்கிலத்திலும் தமிழிலும் அழகாக ஆற்றல் மிக்க நடையில் பேசக்கூடியவர். புரியுங்களா? எல்லா வகையிலையும் திறமும் தரமும் வாய்ந்த ஒரு அற்புதமான மனிதர். அதனால்தான் அவர் அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக வரையும் போய் சேர்ந்தார். அவ்வளவு திறமை உள்ளவர். ஆனால் அவரும் மென்மையானவர் தான். அவர் பேசுவதே ரொம்ப மென்மையாக ஒரு பெண்மைக்குரிய நல்லிணத்தோடு தான் பேசுவார். அதுக்கப்புறம் நாராயணராவ்னு ஒருவர் இருந்தார், தாம்பரத்திலிருந்து வருவார். அவர் கட்சி தலைவராக மிக நல்ல மனிதர். இவர்கள் எல்லாம் கடுமையாக இந்த கட்சியை வளர்ப்பதற்கு உழைத்தவர்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய புதிய பாரதிய ஜனதா கட்சியின் முகங்களாக உள்ளே வந்திருப்பவர்களுக்கு ஜனா கிருஷ்ணமூர்த்தி என்றால் யார் என்றே தெரியாது, நாராயணராவ் என்றால் யார் என்றே தெரியாது. நாராயணராவ் எல்லாம் அற்புதமான மனிதர்கள். அவர்களெல்லாம் RSS வழியாக வந்தவர்கள். அதனால் நிரம்ப அரசியல் பயிற்சியை பெற்றவர்கள். சமூகத்தின் மீது அவர்களுக்கென்று ஒரு பார்வையும் அந்த சமூக நலனுக்காக தங்கள் வாழ்வை அர்ப்பணிக்க வேண்டும் என்கின்ற நோக்கமும் கொண்டவர்களாக இருந்தவர்கள். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக பெரியார் மண் என்று சொல்லி ஒரு 100 ஆண்டு காலம் பொய்யை மட்டுமே பேசி ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு எதிராக வெறுப்பை மட்டுமே வளர்த்து இங்கே இந்த திராவிட கட்சிகள் வளர்ந்துவிட்ட நிலையில் இவர்களுடைய ஒழுக்கம், இவருடைய நேர்மை, இவருடைய தியாகம் எல்லாம் எடுபடவே இல்லை. இப்படி தொடர்ந்து வந்து கொண்டிருந்த நிலையில் அண்ணாமலை வருகிறார். புரிகிறதா? ஒரு போலீஸ் அதிகாரியாக இருந்தவர். அந்த போலீஸ் அதிகாரிக்கு உண்டான இயல்பான அந்த முரட்டு குணமும் அந்த முரட்டுத்தனமான ஒரு தோற்றமும் கொண்ட மனிதனாக வந்து, போலீஸ் அதிகாரி என்றாலே அவர் முரட்டு தோற்றம் உடையவராக மட்டும் இருக்க மாட்டார், அவர் மிரட்டும் துணியோடு தானே பேசுவார். அப்படியே பழகி வந்தவர் இல்லையா? அதனால் அவருக்கு இந்த திமுகவை எதிர்கொள்வதில் எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த சிக்கலும் இல்லை.
ஆனால் அவரிடம் உள்ள மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால் அவர் கமலாலயத்திற்குள்ளேயே சிறைப்பட்டிருக்கவில்லை. பொதுவாக இந்த தேசிய கட்சிகள் வளராமல் போனதற்கு முதல் காரணமே, நான் தொடக்கம் தொட்டு சொல்லுவேன், சத்தியமூர்த்தி பவனில் உட்கார்ந்து கொண்டே நீங்கள் நாற்காலியில் உட்கார்ந்தபடி அறிக்கைகளை தந்து கொண்டிருந்தால் எப்படியா கட்சி வளரும்? கடைசி கிராமத்து மனிதன் வரை நீங்கள் சென்று அவர்களிடம் இந்த கட்சியை கொண்டு போய் விதைப்பதற்கு உங்கள் வியர்வையை சிந்தி இருக்கிறீர்களா? நான் தொடர்ந்து இந்த விமர்சனங்களை வைப்பேன். நான் தமிழ்நாடு முழுவதும் சென்றவன். நான் போகாத ஊர் இல்லை, கிராமம் இல்லை, பட்டி தொட்டி இல்லை. கல்லிலும் முள்ளிலும் காட்டிலும் மேட்டிலுமாக என் 50 ஆண்டு கால வாழ்வை மக்களோடு மக்களாகவே இருந்து நான் பார்த்தவன். ஆனால் அது போன்ற முயற்சிகளை எல்லாம் காங்கிரஸில் உள்ளவர் யாருமே செய்ய மாட்டார். அவர்களுக்கு என்ன, சட்டமன்ற தேர்தல் வருகிறதா, அந்த நேரத்தில் திமுகவோடு அதிமுகவோடு கூட்டணி அமைக்க வேண்டும், எம்எல்ஏ ஆக வேண்டும். இந்த எம்எல்ஏ கனவுகளோடு ஒரு விசித்திரமான கட்சி அது. எம்எல்ஏ கனவுகளோடு தமிழ்நாடு முழுவதும் ஒரு 300 பேர் இருப்பார்கள். 37 மாவட்டங்கள் இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மாவட்டத்திற்கு சட்டமன்றத்திற்கு போக வேண்டும் என்பதற்காக காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடியவர் 10 பேர் இருப்பார். அப்போ 37 × 10 370 பேர் இருப்பார்கள். 370 பேருக்கு ஒரே நோக்கம், சட்டமன்றத்துக்கு செல்ல வேண்டும். அதனால் என்ன செய்வார்கள், செயற்குழு பொதுக்குழு கூடுகிற பொழுது, நாம் எப்படியாவது இந்த 2 திராவிட கட்சிகள் ஒரு கட்சியோடு கூட்டு வைத்தாக வேண்டும், இல்லை என்றால் நாம் வெற்றியை சுவைக்க முடியாது, கட்சியை வளர்க்க முடியாது என்று கடுமையாக குரல் கொடுப்பார். இந்த கூத்தையெல்லாம், இந்த நாடகங்களை எல்லாம், இந்த வேடிக்கைகளை எல்லாம் ஆண்டு கணக்கில் பார்த்தவன் நான். அப்பொழுது சரி, பெரும்பான்மையானவர்கள் கூட்டணி வைத்தே தீர வேண்டும் என்கிறார்களே, சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி வந்துவிடும். தேர்தல் முடிந்து விட்டது அல்லவா? நாடாளுமன்ற தேர்தல் அடுத்து வரும். நாடாளுமன்ற தேர்தலுக்கு என்று நீங்கள் இந்த 37 மாவட்டத்தில் ஒரு மாவட்டத்துக்கு 2 பேராவது எம்பி கனவோடு இருப்பார். அப்போ ஒரு 74 75 பேர் இருப்பாங்க. அவர்கள் உடனே சொல்லுவாங்க, நாம் கூட்டணி வைக்க வேண்டும். இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு கூட்டணி வைக்க வேண்டும் என்று சொன்ன கூட்டம் இருக்கு பாருங்க, அந்த கூட்டம் சொல்லும், கூட்டணியே கூடாது, தனித்தே நிற்போம், தன்மானம் காப்போம். புரியுதா? அப்போ இதை மீறி இவர்கள் மேல வரைக்கும் போய் அகில இந்திய அளவில் அவர்கள் இந்த கூட்டணியை உருவாக்கி விடுவார். ஆக சட்டமன்றத்தில் கூட்டணி அமைத்து நிற்பதற்கு ஒரு கூட்டம் இருக்கும் காங்கிரஸில் எப்பொழுதும். நாடாளுமன்ற தேர்தலுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அதிமுகவெல்லாம், அதுவும் குறிப்பாக ஜெயலலிதா காலத்திலாம் பார்த்தீங்கன்னா, அவர் யார் அதிமுக வேட்பாளர், எம்எல்ஏ வேட்பாளராக அவர் அறிவிக்கப்படுவதற்கு முன்பு அவர் யார் என்று பக்கத்து தெருவில் உள்ளவனு கூட தெரியாது. புரியுறதா? அவன் எங்கேயும் ஒரு இடத்துல சுண்ணாம்பு அடிச்சுன்னு இருப்பான், இல்லை சோரொட்டி ஓட்டின்னு இருப்பான். இப்போ ராஜேந்திர பாலாஜியெல்லாம் அப்படி தானே, அவர் சினிமா படங்களுக்கு சோரொட்டி ஓட்டி கொண்டிருந்தவர். ஆனால் இதையெல்லாம் நீங்கள் உண்மையிலேயே புரட்சின்னு சொல்லணும். நம்ம புரட்சி தலைவன் சொல்கிறாங்கல்ல, இதெல்லாம் புரட்சி தான். எங்கேயும் ஒரு இடத்துல சுண்ணாம்பு அடிச்சுருப்பான், அவனாட்ட போய் அம்மா அறிவிச்சிட்டாங்க, நீ தான் இப்போ சட்டமன்ற வேட்பாளர்னா அப்படின்னு அவன் சொல்லுவான். இப்போ இந்த ராஜேந்திர பாலாஜி அவரே பேட்டி கொடுத்துருக்காரு, நான் எம்ஜிஆர் படங்களை சுவரொட்டி ஓட்டும்போது மண் கல் இருக்கிற இடத்துல அந்த சுவரொட்டியை வச்சு பேச தடவ மாட்டேன், ஏன்னா அதில் கல் மண் பட்டு ஒரு அளவு கிழிஞ்சு போகும், எம்ஜிஆர் முகம் ஏதாவது கிழிஞ்சு போகும், அதை மட்டும் நான் அழகாக கிழியாமல் ஒட்டுவேன், மற்ற படங்கள்லாம் கீழே வச்சு ஒட்டுவேன்னு அவரே சொல்லியிருக்கார். ஆக அவர் அங்கிருந்து வந்தார். நான் அதை குறைய சொல்லலை. உண்மையில் அடித்தட்டில் இருக்கக்கூடிய சாதாரணனும் உயர்மட்டம் வரையில் வருவது, அதுதான் எடப்பாடி இப்போ திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கார். உயர்மட்டம் வரையில் வருவதற்கு வாய்ப்பை தேடி தருகிற கட்சி இந்த அதிமுக தான் இன்றைக்கு உள்ளதுல. இந்த பாரம்பரியம் திமுகவிலிருந்து தான் தொடங்கியது, அண்ணா காலத்திலிருந்து தொடங்கியது. காரணம், அண்ணாவோடு இருந்தவர்கள் அத்தனை பேரும் ஏழைகள், அத்தனை பேரும் ஆண்டி பண்டாரங்கள் தான், யாருக்கும் எந்த பெரிய வசதியும் கிடையாது. கருணாநிதி ஒரு ஏழையாக பிறந்து அவர் ஏழையாகவே வளர்ந்து 1000 சிரமங்களுக்கு இடையில் நீங்கள் நெஞ்சுக்கு நீதி அவருடைய வாழ்க்கை வரலாறு முழுவதையும் எடுத்து பக்கம் பக்கமாக படிக்கணும். அவர் முதலில் தன்னுடைய 20 வயது தொடக்க இளமையிலேயே அவர் கலைத்துறை வந்துடுறார். அப்பொழுது கோவையில் சென்ட்ரல் ஸ்டுடியோ என்பது தான் படம் எடுக்கக்கூடிய முக்கியமான இடம். அதில் ஜூபிட்டர் பிக்சர்ஸ் என்பது புகழ்பெற்ற சினிமா நிறுவனம்.
அந்த ஜூபிட்டர் பிக்சர்ஸில் தான் ராஜகுமாரி போன்ற இவருடைய படங்கள் வசனங்கள்லாம், மந்திரி குமாரி, ராஜகுமாரி இவரில் ஏஎஸ்சி சாமி இருந்தார். இப்போ அதுக்கு முன்னே அபிமன்யுன்ற படம், இப்படி வந்த படங்கள் எல்லாமே பச்சிராஜாவுடைய ஸ்டுடியோ ஒன்று இருக்கும், இவர் ஜூபிட்டர் பிக்சர்ஸ் இருக்கும். இந்த ஸ்டுடியோவில் கோவை சென்ட்ரல் ஸ்டுடியோவில் போய் பணியாற்றுவதற்காகத்தான் இவர் இங்கேருந்து போகிறார். திருக்குவளையில் இருந்து போனவர் அவருடைய பொருளாதார நிலைமையை நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா, அவர் கோவை நகரத்துக்குள்ள ஒரு வாடகை வீட்டில் இருப்பதற்கு அவருக்கு வசதி கிடையாது. அந்த வாடகை தர முடியாது என்பதனால புறநகரில் உள்ள சிங்காநல்லூரில் போய் அவர் வாடகை வீட்டை எடுத்து அங்கே இருந்தார். இன்னைக்கு அந்த சிங்காநல்லூர் வாடகை வீடு இருக்கு. அங்கிருந்து அவருக்கு பஸ்ஸில் பேருந்தில் வருவதற்கு வசதி கிடையாது. ஒரு குதிரை வண்டியில் 3-4 பேர் ஏறி உட்கார்ந்து வருவாங்க. அதில் காசு கொடுத்து அப்படித்தான் அவர் வந்து போனார். இதை நான் சொல்ல வேண்டியது, அவரே எழுதியிருக்காரு இதெல்லாம். ஆக அந்த நிலையில் இருந்து தான் இவர்களெல்லாம் மேலே வந்தவர்கள். இவர்கள்லாம் நிற்கிற பொழுது தேர்தலில் 52 அவங்க நிற்கலை. அது ஒரு அருமையான கட்சி. அது 1952 தேர்தலை அவர்கள் புறக்கணித்தார்கள். ஏன் புறக்கணிக்கிறீங்கன்னா, இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பது முழுக்க முழுக்க திராவிட சமூகத்துக்கு எதிரானது. இந்த சட்டத்தை மாற்றுகிற வரையில் நாங்கள் தேர்தல் களத்தில் நிற்க மாட்டோம்னு 52 சொன்னாங்க. 57 அதே சட்டம் தான் இருக்குது. ஆனால் இவங்க தேர்தலில் நின்றுட்டாங்க. அப்படி அவங்க நின்ன பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் சாதாரண மக்கள். அவர்களுக்கென்று ஒரு அலுவலகம் கிடையாது. இவர்கள் 1949 செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி கூடி முடிவெடுத்து திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை உருவாக்குவது என்று முடிவெடுத்து 18ஆம் தேதி ராபின்சன் பூங்கா ராயபுரத்திற்கு அங்கே தான் கூட்டம் போடுறாங்க. அந்த முடிவெடுக்கிறது எங்கன்னா இந்த அரண்மனைக்காரன் தெருவுன்னு அங்கே இருக்குல்ல, ஹைகோர்ட் எதிர்க்கு அந்த சர்ச் இருக்குது, அந்த ரோடு போகிறது, அந்த இடத்துல ஒருத்தருடைய அறையில் தான் இவங்க கூடி எடுக்கிறாங்க. இது ஒரு நாடோடி கும்பல். அவர்களுக்கு யாருக்கும் ஒன்றும் கிடையாது. நாடோடி பாட்டுக்கு தாய் தந்தை யாரோன்னு பாட்டு இருக்க மாதிரி இவர் பெரியாரை விட்டு வெளியே வந்த நிலையில் இவர்களுக்கு இருக்க இடம் கிடையாது. அங்கிருந்து தான் இவங்க புறப்படுறாங்க. அதற்கு பிறகு இவர்கள் 1000 சிரமங்களுக்கு இடையே 5, 10, 100 என்று வசூல் செய்து தான் அவர்கள் முதலில் ராயபுரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக ஒரு அன்பகம்னு நினைக்கிறாங்க, பேர் அன்பகமா அறிவகமோ, அதை அங்கே தான் தொடங்குறாங்க. அப்படி தொடங்கி அந்த கட்சி தான் இன்றைக்கு பல்லாயிரம் கோடியை மலைமலையாக குவித்து வைத்து அதற்கு நடுவே அது உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. புரியுதுங்களா? ஆக அங்கிருந்து இவர்கள் வந்த பொழுது ரொம்ப எளிமையாக சாதாரணர்களாக வந்தவர்கள் தான். ஒரு கட்டம் வரைக்கும் வேட்பாளர்கள் எல்லாம் சாதாரண மனிதர்களாகத்தான் இருந்தவர்கள். பிறகு பார்த்தீங்கன்னா நின்னவரை தான் திரும்ப நிற்பார். இப்போ அதில் திராவிட முன்னேற்ற கழகத்து மாவட்டத்துக்கு ஒரு தளபதி உருவாயிடுவார். அண்ணா காலத்திலேருந்தே அவங்க தான் நிற்பார். நாடாளுமன்றத்தில் இவர் தான் நிற்பார், சட்டமன்றத்தில் இவர் தான் நிற்பார். இங்கேருந்தே சொல்லிடலாம். அது மாதிரி காங்கிரஸில் சர்வசாதாரணமாக சொல்லலாம், இன்ன வரைக்கும் சொல்லலாம். அதான் கொடுமை. சிவகங்கையா சிதம்பரம் தான் நிற்பார். சிதம்பரம் நிற்கலன்னா சிதம்பரத்துடைய மகன் தான் நிற்பார். இப்படி ஒன்றா நீங்கள் அன்னையிலேருந்து ஆரம்பித்து உட்கார்ந்த இடத்துலையே இன்னன்னார் இன்னென்ன தொகுதி அப்படின்னு நம்ம சொல்லலாம். மாற்றமே இருக்காது. ஆனால் இதை முழுவதுமாக மாற்றி காட்டியது எம்ஜிஆர் தான். அவர் எம்ஜிஆர் இதை தான் நான் சொல்வேன். இவர்கள் புரட்சி தலைவர், அவர் என்ன புரட்சி செய்தார், இவர்கள் புரட்சி தலைவி என்ன புரட்சி செய்தார் என்பதெல்லாம் பிரச்சனையே இல்லை. ஆனால் அவர்களை அறியாமலேயே அவர்கள் செய்த சில புரட்சிகள் இந்த மண்ணில் தேர்தல் களத்தில் உண்டு. மிக சாதாரணமானவர்கள் எல்லாம். அதுவும் 1972 அவர் திமுகவை விட்டு வெளியே அதிமுகவை தொடங்கிய நிலையில் அவர் 77 தேர்தலை சந்திக்கிறார் இல்லையா? 77 எப்பொழுது எம்ஜிஆர் படிக்காதவர். அவர் ஏழ்மையில் அவரை போல் வறுமையில் வாடியவர்கள் கிடையாது. நீங்கள் நான் ஏன் பிறந்தேன் என்று அவருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் ஆனந்த விகடனில் எழுதியிருக்கிறார். ஏறக்குறைய 2 சேர்ந்தால் ஒரு 1500 பக்கம் இருக்கும் அந்த வாழ்க்கை வரலாறு. அதில் முதல் பாகம் முழுவதுமே நீங்கள் படிச்சிங்கன்னா இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு ஒரு மனிதன் மேலே வர்றதுன்னா நினச்சே பார்க்க முடியாது. அவர் மதுரை இந்த ஒரிஜினல் பாய்ஸ் கம்பெனி நாடக குழுவில் சேர்ந்ததுலேருந்து 2 வார்த்தை வசனம் பேசுறதுக்கு கூட அவருக்கு ஒரு அனுமதி கொடுக்காம அவர் அப்படியே தண்டத்தை பிடிச்சிக்கின்னு நிற்கிற மாதிரியான காட்சிகள்லாம் நாடகத்தை இடம்பெற்று கொஞ்சம் கொஞ்சமாக அவர் அவர் எத்தனை டைரக்டரில் போய் பார்த்து எத்தனை பேர் முன்னால் நின்று எவ்வளோ அவமானங்களை சந்தித்து
புரியுங்களா? அதுலேயும் குறிப்பிட்ட ஒரு டைரக்டர் சொல்கிறாரு, இவனையெல்லாம் போய் நடிகன் ஆகிட்டு வந்துட்டு இவனுக்கு ரெட்டை நாடி இருக்கியா, அவர் கீழே இப்படி வந்து இப்படி ஒரு இது இருக்கும், சின்ன இங்கே இப்படி இருக்கு, டபுள் சின்னாக இருக்கும் அவருக்கு, ரெட்டை நாடி இருக்கு, இவனெல்லாம் நடிக்கிறதா, இப்படியெல்லாம் நேருக்கு நேராகவே அவர் அவமானப்படுத்துனதுலாம் உண்டு. அதையெல்லாம் கடந்து உண்மையிலேயே அவர் அடைந்த உயரத்தை இன்று வரையில் திரையுலகத்தில் வேறு யாருமே அடையலை. அரசியல் உலகத்திலையும் அதுவும் போல புயலை போல் வந்து எல்லாரையும் வீழ்த்தி விட்டு கண்மூடுகிற கடைசி நொடி வரையில் அரியாசனத்திலேயே அமர்ந்திருந்த அரிய சாதனையாளர் எம்ஜிஆர். உண்மையிலேயே வந்து கையை சூழ்ச்சியினால 14 ஆண்டுகள் ராமன் காட்டுக்கு போனான். ஆனால் எம்ஜிஆருடைய வருகையினால கருணாநிதி 13 ஆண்டுகள் வனவாசம் தானே இருக்க முடியுது. அவர் என்ன பண்ணி பார்த்தோம் அவர் அசைக்க முடியல. அவர் இறந்த பிறகு ஏற்பட்ட குழப்பங்கள், அதற்கு பிறகு 1989 நடைபெற்ற தேர்தல், அப்பவும் அதிமுக ஜே அணி ஜா அணி என்று பிளவுண்டதுனால்தான் இவர் வந்து அந்த 89 91 வரைக்கும் இருந்தார். ஸோ நான் இது எதுக்கு சொல்கிறேன்னா, மிகச்சாதாரண மனிதர்கள் எல்லாம் நீங்கள் வந்து நாடாளுமன்றத்துக்கு செல்ல மந்திரிகளாக எல்லாமே முடிந்தது. இன்ன வரைக்கும் அது நடக்குது அந்த கட்சியில். காங்கிரஸை பொறுத்த வரையிலும் அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது எப்பொழுதுமே வந்து ஒரு குறிப்பிட்ட இதற்கென்றே இருக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது. அந்த கூட்டத்தை தாண்டி ஒருவன் அடைய முடியாது. அது சுவரொட்டி ஓட்டுறோம், சுவரொட்டி ஓட்டினே இருக்கணும், மேடை போடுறோம், மேடை போட்டுக்கிட்டே இருக்கணும். இதை தாண்டி ஒன்றும் கிடையாது. இது வந்து ஏறக்குறைய ஒரு தேசிய கட்சியுடைய நோயாகிவிட்டது. அதில் வந்து பாஜகவும் ஒரு தேசிய கட்சி தானே, இந்த நோய் அதிலும் இருக்கிறது. அதனால் அண்ணாமலை வந்து இப்பொழுது மாற்றப்பட்டாருன்னா, எடப்பாடி சொன்னார் அதற்காக மாற்றப்பட்டார் என்று சொன்னால் அதில் ஓரளவு உண்மை இருக்கலாம். ஆனால் அது மட்டுமே காரணம் என்பது இல்லை என்று நான் அறிந்த வரையில் நெருங்கிய மனிதர்கள் சொல்கிறார். எது எப்படியோ கடைசி கிராமத்தில் இருக்கக்கூடிய எந்த அரசியல் விழிப்புணர்வும் இல்லாத ஒரு மனிதனிடம் கூட போய், ஐயா பிஜேபின்னு ஒரு கட்சி இருக்கா ஐயா? ஆமாம். அதுக்கு என்னையா சின்னம்? தாமரை சின்னம். எப்படி அவங்களுக்கு தெரியும்? இந்த அண்ணாமலைன்னு ஒரு ஆள் இருக்காருன்னு சொல்லுவான். அப்போது அதை செய்த ஆள் அவர் தான். அது வந்து இப்பொழுது நயனார் வந்திருக்கிறாரு. அவரோட செயல்பாடு எப்படி சார்? அவர் நயனார் தான் சொல்லிட்டாரு, நீங்களும் நானும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அண்ணாமலை புயலை போல் புறப்பட்டவர், நான் தென்றலை போல் வீசக்கூடியவன்னு சொல்லிட்டாரு. அதுக்கேற்ற மாதிரி தான் செயல் இருக்கும். அதனால் இப்பொழுது 2 விஷயங்கள் நாம் பார்க்கணும். வெளிப்படையாக வேக வேகமாக விறுவிறுப்பாக ஒரு மனிதன் இயங்குகிற பொழுது அது நம் எல்லார் பார்வையிலையும் பளிச்சுன்னு படும். ஆனால் யாருக்கும் தெரியாமல் ரொம்ப அமைதியாக உள்ளுக்குள்ளே உட்கார்ந்து கொண்டு வேலை செய்வது என்பது வெளியே தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அது இயக்கத்தை வலுப்படுத்தலாம். இப்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா பூத் கமிட்டி எல்லா இடத்துலையும் அமைக்கப்பட்டது போல் ஒரு தோற்றம் இருந்தது. கடைசியில் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா 60 விழுக்காடு அளவுக்கு கூட பூத் கமிட்டி கிடையாது. புரியுறதா? இப்போ தான் நயனார் நாகேந்திரன் இப்போ பார்த்துட்டு உள்ளுக்குள்ளே போகிறார். போய் ஒவ்வொரு இடமா திண்ணையில் உட்காந்து பூத் கமிட்டி அமைக்கிற வேலையை இப்போ செய்கிறார். அதிலேயே பல இடங்களில் இவங்க பார்க்குற பொழுது இவங்க எல்லாமே இந்த மிஸ்டு கால் பார்ட்டி தானே. இது மிஸ்டு கால் யார் கொடுத்தாலும் உடனே சேர்ந்துடலாம். இப்படியே பண்ணி இப்போ நயனார் என்ன செய்கிறாரு, சரி இந்த இடத்துல இவர் இருக்கார், இவர் என்ன பூத் கமிட்டி அமைச்சிருக்காரா அப்படின்னு அவருக்கு இவர் தொலைபேசி போட்டு தொடர்பு கொண்டா, யாருங்க? இல்லை நான் நயனார் நாகேந்திரன் பேசுகிறேன், நீங்கள் பிஜேபி தான். நான் எப்போ பிஜேபியில் இருந்தேன்? இதெல்லாம் இப்போ சமீபத்தில் நடந்து கொண்டிருக்கிற அவலமான காட்சிகள். அப்போது உண்மையில் வந்து தோற்றம் என்பது வேறு. புரியுதுங்களா? தமிழ்நாடு முழு நான் அண்ணாமலை கோவை நாடாளுமன்ற தேர்தல் போன 2024 நிற்கிற பொழுது, ஐயா நீங்கள் ஒரே ஒரு நாளாவது வந்து எனக்காக பேசணும்னு ரொம்ப அவர் கேட்டுக்கினதுக்காக நான் ஒரே நாள் போனேன். அண்ணாமலையோட சேர்ந்து தான் எல்லா இடம் போனோம். அந்த மாதிரி ஒரு வரவேற்பு உண்மையிலே வந்து ஒரு திரைப்பட கதாநாயகன், வெற்றி பெற்ற கதாநாயகன் ஒரு வீதி உலா வந்தா அப்போ எப்படி எல்லா மக்களும் பார்ப்பாங்க. பெண் மக்கள், கல்லூரி பெண்கள் எல்லாம் நான் கண் கூட பார்த்தேன். எனக்கு அது ஆச்சரியமாகத்தான் இருந்தது. எல்லாமே அண்ணாமலை அண்ணாமலை அண்ணாமலைன்னு கார் பின்னாலே ஓடி வர்றதும், செல்ஃபி எடுக்கிறதுக்கு முயற்சி எல்லாம் பண்ணுற தோற்றம் பார்த்திங்கன்னா அண்ணாமலை நிச்சயமாக நாடாளுமன்றம் போவார். அதுக்கு பிறகு நான்
மறுநாள் காலையில் தான் நான் சென்னை திரும்பினேன். இரவு என்னை வந்து சந்தித்த எனக்கு கோவையில் எனக்கு மிக உயர்ந்த தளத்திலிருந்து கீழே வரைக்கும் நிறைய நண்பர்கள் எனக்கு உண்டு 50 வருஷங்களா. அதில் மிக குறிப்பிட்ட சில பேர் வந்து என்னை பார்த்தாங்க. அண்ணாமலை வெற்றி பெற மாட்டாருன்னாங்க. என்னையா சொல்கிறீங்க? இப்போ தான் நான் போய் பார்த்தேன். நான் பிறகு அண்ணாமலைன்னு சொன்னேன். இப்போ தான் பார்த்தேன். இந்த மாதிரி ரிசப்ஷன் யாருக்குமே இருக்காது. பெண் மக்களே இவ்வளோ தூரம் போட்டி போட்டுன்னு வந்து அவரை பார்க்கணும்னு நிற்கிறாங்க. அது எப்படி சொல்கிறீங்க? எல்லாமே நகரங்களில் தான்யா. நகரங்கள் முழுவதிலேயும் அவருடைய வீச்சு இருக்குது. கிராமங்களில் இவர்கள் போதிய அளவுக்கு பூத் கமிட்டியை அமைக்கலையா. பூத் கமிட்டிகள் அமைக்கப்படாத நிலையில் வாக்காளர்களை கொண்டு வந்து சேர்த்து நீங்கள் ஓட்டை பெற முடியாதியா. நிச்சயம் அவர் தோற்று போவாரியான்னு. அதனால் இது வந்து என்னென்னா, நான் ரஜினியோடு சேர்ந்து கட்சியை உருவாக்குவது என்று முடிவெடுத்த முதல் கட்டத்திலேயே, ரஜினியின் முதல் சந்திப்பிலேயே நான் சொன்னேன், நாம் செய்ய வேண்டிய முதல் வேலை 234 தொகுதிகளிலும் பூத் கமிட்டி அமைக்க வேண்டும். இப்போ வந்து இன்னை வரைக்கும் நீங்கள் அது விரும்பினாலும் சரி விரும்பாவிட்டாலும் சரி உண்மை எப்பொழுதும் உண்மைதான். 234 தொகுதிகளிலும் பூத் கமிட்டியை வைத்திருப்பது 2 கட்சி தான். ஒன்று திமுக, இன்னொன்று அதிமுக. மற்றபடி இவர்கள் சொல்வதெல்லாம் உண்மை கிடையாது. யார் சொல்வதும் உண்மை கிடையாது. யாருமே, அது சீமானாக இருக்கட்டும் இல்லை திருமாவளவனாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், கட்சி வளர்ந்து விட்டது, நாங்கள் பெரிய அளவுக்கு மக்களிடம் சேர்ந்து விட்டோம்னு சொல்லலாம். ஆனால் பூத் கமிட்டிகள் 234 தொகுதிகளிலும் முறையாக அமைக்கப்படலை. நான் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுகலாம் ஒரு பூத் கமிட்டியில் 40-50 பேரை கூட அவங்க உட்கார வைக்கிற வாய்ப்பு இருக்குது. அதிமுகவில் 30 பேரோடு உட்கார வைப்பான். நான் வந்து என்ன ரஜினியிடம் சொன்னேன்னா, அது ஒரு புதுமையான ஒரு அணுகுமுறை. நான் அவருக்கு சொன்னது, நீங்கள் நிறைய பேர் வேண்டாம், ஒரு பூத்துக்கு 10 பேர் பூத் கமிட்டியை அமைக்கணும். 10 பேர் உங்களுடைய விசுவாசிகளாக இருக்கணும். ஏனென்றால் பூத் கமிட்டியில் போய் உட்காரவனை எளிதாக விலை பேசி வாங்கிடுவாங்க திமுகவில். அது அவங்க ரொம்ப அசகாய சூரர்கள். அதனால் எந்த நிலையிலும் விலை போகாத உங்களுடைய மிக கடுமையான விசுவாசிகளாக 10 பேரை தேர்ந்தெடுக்கணையா. ஒரு பூத் கமிட்டி வாக்குச்சாவடி என்பது 3 தெருக்களில் உள்ள வாக்காளர்களுக்கு மட்டும்தான் அது ஒரு வாக்குச்சாவடி அமைப்பான். அப்போ இந்த 10 பேர் வேற எந்த வேலையும் கிடையாது. அவங்களோட தொடர்பும் கொள்ள வேண்டியது, நாட்டு அரசியல் என்ன நடக்குது, எதை பற்றி அவனுக்கு சிந்தனை இருக்கக்கூடாது. அவனுடைய ஒரே வேலை காலையில் எழுந்ததுலேருந்து இரவு வரைக்கும் இந்த 10 பேரில் 3 பேர் ஒரு தெருவை அவன் அடாப்ட் பண்ணிக்கணும், தத்து எடுத்துக்கணும். இதை வந்து ஒருத்தன் வந்து மேற்பார்வை பார்க்கணும். ஒரு தெருவுக்கு 3 பேர், 3 தெருவுக்கு 9 பேர். இந்த 9 பேர் ஒழுங்காக பார்க்குறானான்னு ஒருத்தர் கண்காணிப்பது. 10 பேர் ஒரு பூத் கமிட்டி பண்ணுவோம். இது வந்து தேர்தல் நடக்கிற போது வாக்காளரை அழைத்து கொண்டு வருவதற்காக மட்டுமானதாக இருக்கக்கூடாது. தேர்தல் முடிந்தாலும் சரி, நாம் ஆட்சிக்கு வந்து விட்டாலும் சரி, இந்த பூத் கமிட்டின்னு ஒன்று இருக்கு பாருங்க, இது தொடர் கண்காணிப்பில் தொடர்ந்து அந்த வாக்குச்சாவடி சம்பந்தப்பட்ட மக்களோடு தொடர்பில் இருக்கணும். இந்த இடத்த சாக்கடை ஓடலை, இந்த இடத்துல எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு என்று அந்த பூத் கமிட்டிக்கு உட்பட்ட இடத்துல ஒருவன் அந்த பூத் கமிட்டியில் உள்ளவனிடம் தகவல் கொடுத்தால் அது உடனடியாக தலைமைக்கு வந்து சேருவது போல எலக்ட்ரானிக் இதுல எல்லாவற்றையும் சரிப்படுத்தி வச்சிருந்தோம். 234 கன்னியாகுமரியுடைய கடைசி கிராமத்திலிருந்து ஒருத்தன் இங்க எங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு ஒரு பூத் கமிட்டிக்காரன் எளிதாக ரஜினிகாந்தோடு தொடர்பு கொண்டு சொல்ல முடியும். அது வந்து நிரந்தரமாக இருக்கும், நாட் ஃபார் எலெக்ஷன். அது 5 ஆண்டுகள் நம்ம இருக்கணும்னா 5 ஆண்டுகள் ஆட்சி இருக்கு, 5 ஆண்டுகள் அந்த பூத் கமிட்டி பெர்மனண்டாக அவன் தான் இருப்பான். அவன் தான் அந்த வாக்குச்சாவடிக்கான வாக்குகளை சேகரிப்பவன். அவன் தான் அவர்களோடு நீடித்த நிரந்தர தொடர்பில் இருப்பவன். அவர்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அவர்கள் வந்து தாசில்தார் அலுவலகத்துக்கோ கலெக்டர் அலுவலகத்துக்கோ அங்கேயோ இங்கேயோ அலைக்கழிக்கப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. எனக்கான பிரச்சனை இது என்பதை அவன் அங்கே சொல்லிட்டா அது உடனடியாக இங்கே வந்து தலைமை நிலையத்தில் கரெக்ட் வந்து சேர்க்கணும். அதுக்கப்புறம் உடனே அவர்களுக்கு தீர்வு காண முயலும். இதுதான் நாம் முதல்ல இதை செய்யணும்னு சொன்னேன். அதை வந்து ஏறக்குறைய 60 விழுக்காடு அந்த மாதிரி பூத் கமிட்டிஸை அவர் அமைச்சார். அப்புறம் அதில் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் எங்கேயுமே நான் முந்தி நீ முந்தின்னு இருக்கும் இல்லையா. அதாவது இது வெற்றி பெறும் இந்த குதிரை என்பது தெரிஞ்சிடுச்சுன்னா
அது மேலே ஏறி பயணிக்கிறதுக்கு 100 பேர் ஒரே நேரத்தில் ஓடி வருவாங்க இல்லையா? அதுதான். அதனால் இதுக்கு கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தது. இது ஒரு பெரிய தலைவலியாக நிறுத்தி வச்சார். அதுக்கப்புறம் ஒரு அண்ணாத்த ஷூட்டிங்க்கு போகிறதுக்கு முன்னே 14 நாட்கள் பொறுத்து வருவேயானார். அப்போ நான் சொன்னேன், இந்த 14 நாட்களில் மீதி இருக்கிற 40 விழுக்காடையும் நம்ம முடிச்சிருவோம் ஐயா. அருமையான நாட்கள். ரஜினிக்கு அமைந்த ரசிகர்கள் எல்லாம் இல்லை சாதாரண வேற லெவல். அவர்கள் எல்லாம் ஒரு 30-40 ஆண்டுகளாக அவரோடய பயணித்தவர்கள். இப்போ ஏறக்குறைய எல்லாருமே 50-60 வயது கடந்திருப்பாங்க. ஆனாலும் அந்த உற்சாகமும் அவர்கள் லட்சமாக செலவழித்து அந்த அவருடைய கல்யாண மண்டபத்தில் தான் தற்காலிக அலுவலகம் வச்சுருந்தோம். அப்படியே நான் சொன்னேன், ஒரு வாரத்துக்குள்ளே நீங்கள் உங்களுடைய இட்டு நிரப்பாத பூத் கமிட்டிகள் மொத்தம் வரணும். பேருக்கு இருக்கக்கூடாது. ஒருவர், ஒரு பெயர், அவருடைய முகவரி, அவருடைய தொலைபேசி எண், அவருடைய ஆதார் அட்டை, அவருடைய படம், இவ்வளவும் இருக்கணும். அது மாதிரி தயார் பண்ணி 100 விழுக்காடு பூத் கமிட்டியும் அந்த 14 நாட்டில் நிறைவு செய்யப்பட்டது. அதுக்கப்புறம் அவர் உடல்நிலை கெட்டு போச்சு. அதனால் நம்ம தவிர்க்க முடியாமல் போயிடுது. அதை இவர்கள் செய்திருக்கணும். நான் அண்ணாமலை சுற்றுப்பயணம் போகிற போது கூட நான் அது ஒரு நேர்காணலே சொல்லியிருக்கேன். சுற்றுப்பயணமெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு திடீர் எழுச்சி என்பது அது அவர் போகிறாரு, மக்கள் பார்க்குறான் அவர். ஆனால் ஒரு அழகான வேலை அண்ணாமலை செய்தார். ஒவ்வொரு இடத்துலையும் அவராக செய்தாரா இல்லை அவருக்கு கூட இருக்கிற அவருடைய வார்வம் செய்ததா, எதுவாக இருந்தாலும் இட் ஹேஸ் டு பி அப்ரிஷியேட்டட். ஒரு சட்டமன்ற தொகுதி வழியாக போனால் அந்த சட்டமன்ற தொகுதியில் நீண்ட காலம் தீர்க்கப்படாத பிரச்சனைகள் என்னென்ன இருக்கு எல்லாவற்றையும் லிஸ்ட் அவுட் பண்ணி அவரால் கொடுத்ததை அதை மையமாக வச்சு தான் அவர் ஒவ்வொரு இடத்தையும் பேசினார். ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் சொன்னார். ஒவ்வொரு இடத்துலையும் அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்கிரிப்ட் தயார் பண்ணிக்கின்னு 214 தொகுதி இதையே பேசிட்டு வர்றது பொதுவான இயல்பாக இருக்கும். இப்போ ஸ்டாலின் போன்றவர்கள் இவங்கெல்லாம் அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு ஸ்கிரிப்டை தயார் பண்ணி கொடுத்து அதை பேசிட்டு வருவாங்க. இவர் அப்படி இல்லை. அவர் அந்தந்த தொகுதியில் என்னென்ன பிரச்சனை, இப்பொழுது உள்ள தற்காலிக பிரச்சனை என்ன, நீண்ட காலம் நிறைவேற்றப்படாத பிரச்சனைகள் என்ன, இவற்றுக்கு தீர்வு என்ன, எல்லாவற்றையுமே அவர் பேச மக்கள் மனசில் போய் எளிதாக உட்கார முடிந்தது. சரி, அவர் அந்த தொகுதியை விட்டு அடுத்த தொகுதிக்கு போன பிறகு இதனுடைய ஃபாலோ அப் ஆக்ஷன் என்ன? உடனடியாக அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் அதை அப்படியே திரும்ப உயிர் போட வைத்து மக்களோடு தொடர்பு கொண்டு அவர்களை இதில் இணைக்கிறது, அவர்களோடு பேசுவது, அதை வைத்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துவது, அரசின் கவனத்தை திருப்புவது என்று தொடர் நடவடிக்கைகள் இருந்திருக்கணும். அதில் அண்ணாமலை கோட்டை விட்டார். அவர் பேசிக்கிட்டே போனார், மக்களை பார்த்துக்கிட்டே போனார். அது ஒரு பெரிய எழுச்சி இருக்கிற தோற்றம் வந்தது. ஆனால் அதனுடைய விளைவு சரியாக இல்லை. சார், உங்கள் அற்புதமான கருத்துக்களை இளைய பாரதனோட பந்தலுக்கு மிக்க நன்றி சார். ரொம்ப மகிழ்ச்சி தம்பி.